இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். வாங்க நம்ம இல்லத்தில் பொங்கல் தினத்தன்று ஜெயராமன் ஆனந்தி எங்கள் இல்லத்தில் பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு கொள்ளுங்க. இந்த இனிய பொங்கல் திருநாள் அன்று நாம் குறிப்பாக எதற்காக செய்கிறோம் என்றால், சூரிய பகவானை நன்றி தெரிவித்து இறைவனுக்கு அவர் நமக்கு அளித்த இந்த உணவுப் பொருளுக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பஞ்சபூதங்கள், பூதங்கள்னா பௌதீகம் என்ற பொருள். பௌதீகம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் உடைய ஒரு பொருள் என்று சொல்லலாம். பௌதீகம் என்னென்ன? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் அல்லது விண். இதெல்லாமே இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ். காற்று ஏர், ஆகாசம்னா விண்துகள்கள் சொல்லலாம், எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் என்று சொல்வார்கள். இது எல்லாமே ஒரு ரிசோர்ஸஸ். இறைவன் நமக்கு அள்ளி இந்த வளங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த இறைவன் கொடுத்த இந்த வளங்களை நாம் எப்படி குவிக்க வேண்டும்? அளவு முறையோடு நமது தேவைக்காக குவித்து அந்த பூமியை நாம் தெய்வமாக வணங்குவது தான் இந்த இந்த ஒரு நாட்கான ஒரு கருத்தும் கூட. இந்த பொங்கலை வைத்து அனைவருக்கும் நன்றி தெரிவித்து சுற்றமும் புடைசூழ நாம் இந்த நன்னாளை கொண்டாடுகிறோம். நமக்கு உணவுப் பொருளை அளித்த உழவர்களுக்கு மனதால் நினைத்து நன்றி சொல்லலாம். இறைவனுக்கு, சூரியனுக்கு நமஸ்காரம் செய்து நன்றி சொல்லலாம். மேலும் அந்த விநியோகம் செய்த சப்ளையர்ஸ், ரீட்டைலர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உணவுப் பொருளை வழங்குகிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நாம் நன்றி தான் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றாக இருக்க வேண்டும். உடல் நலம், மனவளம், ஆயுள் நீளம் எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த உலகம் அமைதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். நம்ம சந்தோஷமாக வாழ்றதுக்கு தாங்க வந்திருக்கிறோம். துன்பம் என்பது ஏதோ ஒரு புரியாத ஒரு தன்மையினால துன்பம் வருது. அதை நாம் அனைவரும் சந்தோஷமாக வாழ்வோம். நமது துன்பங்களை கலைந்து இன்பத்திற்கான நல்ல செயல்களை செய்து பழகி அதற்கான விளைவுகளும் நாம் அனுபவிப்போம் என்று சொல்லி இந்த சிறப்பு நிகழ்ச்சியை நாம் மேலும் பொங்கல் தினத்தன்று நாம் செய்த கோலம், நாம் இட்ட கோலம், ஆனந்தி அவர்கள் மாக்கோலம் இட்டிருக்கிறாங்க. முதல் முறையாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் பாருங்கள். அடுத்தது பொங்கல் எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்த்து தான் சொன்னோம். இப்போ பார்க்குறதுக்கு டிவியில் சூப்பராக இருக்குது. வாங்க நம்ம சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு அதை நம்ம பேசலாம்.